ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மருக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு குச்சி ஐஸ் ரெசிப்ட். இது வந்துட்டு டல்கோனா பாப்சிக்கல், அதாவது டல்கோனா குச்சி ஐஸ், அதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக ஜூஸியாக சூப்பராக இருக்குல்ல. இந்த சூப்பரான டல்கோனா குச்சி ஐஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மெல்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம கேரமல் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு ஒரு ஹனி மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வரணும். அது வரைக்கும் இது வந்துட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி டல்கோனா கேண்டி ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு அது பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா போய் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட போகிறோம். இதில் பாருங்கள், இது போட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா இப்படி பபிளாக வரும் இந்த மாதிரி. இப்போ ஒரு பிளேட்டில் வந்துட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பிளேட் மேலே இதை வந்துட்டு அப்படியே பரவலாக அப்படி கொட்டிடுங்க. இது கொட்டி இது நல்லா ஆற விட்டுக்க போகிறோம். இது ஆறினதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக ஒரு கேண்டி மாதிரி ஆகிடும். இப்படியே ஆறட்டும். இதுக்கிடையில் ஒரு 3.5 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒரு வடச்சட்டியில் போட்டு இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்க போகிறோம் லோ ஃப்ளேமில். இதோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நல்லா மணம் வரணும். அந்தளவுக்கு மட்டும் இது நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடச்சட்டியில் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பால் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை வந்துட்டு நல்லா சிம் பண்ணி வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் இப்படியே கொதிக்க விட போகிறோம். ரொம்ப சுண்டணும்னு அவசியம் இல்லை, லேசாக கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். அதனால் நம்ம இது சுண்ட வச்சுக்க போகிறோம். இப்போ இதுக்கு இடையில நம்ம ஊற்றுனதை ஆறிச்சு பாருங்கள். இப்போ இதை லைட்டாக கிளிப் பண்ணிங்கனாலே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா உள்ளுக்குள்ளே ஓட்டையாக ஒரு மாதிரி பபிளாக இருக்குது பாருங்கள். பயங்கர ஏரியாக இருக்குது. இப்படின்னு கை வச்சிங்கன்னா உடையும். அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்ஸாக உடச்சி போட்டுக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு இது நல்லா தேய்ச்சி இதை உடச்சிக்க போகிறோம். இது கொஞ்சம் 1-2, அதாவது ரொம்ப தூளாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் உடச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க 1-2. இப்போ இதை தனியாக ஒரு கப்பில் எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, இது அப்புறமேட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த வறுத்த மைதா வந்துட்டு ஆறிடுச்சு. இப்போ இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற காய்ச்சி ஆறின பால் இது. இப்போ இதை ஊற்றி நம்ம இதை வந்துட்டு ஒரு லிக்விடாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம், கட்டி இல்லாமல். நல்லா ஒரு ஸ்மூத்தான பேட்டராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணியை. இப்போ நம்மளோட பால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் குறைஞ்சி சுண்டிச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை வந்துட்டு உங்களோட இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எப்போதும் குச்சி ஐஸ்க்கு ஐஸ்கிரீம்க்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் சர்க்கரை, அப்போ தான் சரியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகும்போது. கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பொடி, உங்ககிட்ட என்ன காஃபி பொடி இருக்கோ அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன், நீங்கள் 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மைதா கலவையை இதுக்குள்ளே ஊற்றி கைவிடாமல் கிளறிக்கோங்க. ஏன்னா அது மிக்ஸ் பண்ணுறது விட்டுட்டிங்கன்னா கெட்டியாக ஆகிடும் மைதா மாவு. வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மைதா வந்துட்டு நல்லா வேகணும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 நிமிஷம் நல்லா வேகணும். அது நல்லா வேகலைன்னா அது நல்லதில்லை உடம்புக்கு. அதனால நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் நம்ம கிளறி இருக்கேன். இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஒரு புட்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா திக்காகி வெந்து இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும் இந்த மைதாவை. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் இது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க நல்லா ஆறிச்சு. நம்ம
கலந்து வச்சு இந்த மிக்சர் இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப திக்காக இருக்குதுல்ல. ஆனால் இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும்போது இதோட டெக்ஸ்சர் அப்படியே மாறிடும் டோட்டலாக. இப்போ இந்த கலவையை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. இதை வந்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் நம்ம மிக்சியில். பாருங்கள் நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக இருந்தது இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் டப்பாவோ இல்லை சம்படமோ ஏதாவதுல நீங்கள் ஊற்றி இதை வந்துட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணணும் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம். நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன், மூடி இருக்கிற டப்பா. இப்போ இதுக்குள்ளே இதை ஊற்றிட்டேன். இது நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சு ஒரு 7 மணி நேரம் மினிமம் செட் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் ஃப்ரீசரில் கொண்டு வச்சுட போகிறேன். இப்போ ஃப்ரீசரில் 7 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு செட்டாக இருக்குது. இப்போ இதை திருப்பியும் நம்ம மிக்சிக்கு மாற்றி திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம அடிச்சுக்க போகிறோம். இப்போ இந்த ஐஸ்கிரீம் கெட்டியான ஐஸ்கிரீம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுருங்க. இதையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கோங்க, ஸ்மூத்தான பேஸ்ட் ஆக வரைக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இப்போ நம்ம குச்சி ஐஸ் செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளரில் தான் நான் செட் பண்ண போகிறேன் இன்றைக்கி. உங்கள்கிட்ட இந்த மாதிரி குட்டி டம்ளர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட பாப்சிக்கிள்ஸ் மோல்டு குச்சி ஐஸ் செய்கிற மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் செட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி குட்டி டம்ளர் இல்லைன்னா பெரிய டம்ளர் தான் இருக்குதுனாலும் நீங்கள் பாதி அளவுக்கு செட் பண்ணலாம். எது நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சு நம்ம செட் பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு பாதி அளவுக்கு இந்த கலவையை நம்ம ஊற்றிக்கலாம். பாதி டம்ளருக்கு ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேண்டி இருக்குதுல்ல, அதை வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதுக்குள்ளே தூவிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கரைஞ்சிருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும், பட்டர்ஸ்காட்ச் சாப்பிட்ற மாதிரி. இப்போ இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக அந்த மேலே டாப் வரைக்கும் ஃபில் பண்ணிடலாம். அது குட்டி டம்ளராக இருக்குது, அதனால நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. அதுக்காக உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பிளாஸ்டிக் கவர் இருக்கும்ல, அது வச்சு க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இப்படி சைடில் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நான் இந்த மாதிரி குச்சிகள் எடுத்திருக்கேன், ஐஸ் குச்சி. இப்போ இந்த குச்சியை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு கத்தி வச்சு லேசாக ஒரு கீரல் போட்டு விடுங்க சென்டரில். அந்த ஓட்டை வழியாக நீங்கள் இதை வந்துட்டு சொருகி விட்டுருங்க இந்த குச்சிகளை. இது எதுக்காக பண்ணுறோன்னா அது கரெக்டாக சென்டரில் இருக்கும், அதுக்காக தான் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் ஓவர் நைட் செட் பண்ண போகிறோம். மினிமம் 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் செட் பண்ணுங்கள். ஓவர் நைட் வைக்கிறது ரொம்பவே நல்லது, கரெக்டாக. இப்போ நம்மளோட குச்சி ஐஸ் ஓவர் நைட் செட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ இப்படியே எடுக்கக்கூடாது, இப்படியே எடுத்திங்கன்னா வெறும் குச்சி மட்டும்தான் தனியாக வரும். அதனால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணிக்குள்ளே ஒரு 10 செகண்ட் நீங்கள் இது வைங்க. 10 செகண்ட் வச்சு எடுத்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதா கரெக்டான்ட்டு. இந்த அலுமினியம் ஃபாயிலை எடுத்துகிட்டு இந்த குச்சியை பிடிச்சி அப்படியே லேசாக அப்படி சுற்றி விட்டே எடுங்க, ஈஸியாக வந்துடும். பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளோட டல்கோனா குச்சி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து நம்ம பிளேட்ல வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சாக்லேட் சிரப் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா செய்யுங்க, இல்லைனா சும்மாவே சாப்பிட சூப்பராக தான் இருக்கும். நம்மளோட சூப்பரான டல்கோனா குச்சி ஐஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டல்கோனா குச்சி ஐஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.